ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன். ரொம்பவே டேஸ்டியான ஒரு கார்லிக் பட்டர் மஷ்ரூம் தாங்க வந்து செய்ய போகிறோம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். ஈஸியாக செய்ய முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து செய்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 25 கிராம் இருக்கும் பட்டர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் மெல்ட் ஆகட்டும். நான் பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து ரொம்பவே வந்து மெல்சாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக வந்து வெங்காயம் போடக்குள்ள நல்லா அந்த பைண்டிங் வந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து நல்லா வந்து நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா போதும். ரொம்ப பொன்னுரலாக வந்து வதக்கணுன்ட்டு இல்லை. கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து நவுத்திட்டு இதில் வந்து நம்ம வந்து கார்லிக் துண்டுங்க போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 15லேருந்து 20 பூண்டு பல் வந்து எடுத்திருந்தேன். ரொம்பவே வந்து மெலிசாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். இதில் எவ்வளோ அதிகமாக போடுறோமோ நல்லா டேஸ்டியும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வதக்கலாம். பூண்டுடைய பச்சை வாசனையை வந்து நல்லா போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். ஒரு 200 கிராம் இருக்கும் மஷ்ரூம் வந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் மஷ்ரூமுக்கு இந்த மாதிரி வந்து பொடியாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். 150 வந்து நான் கட் பண்ணாமல் முழுசாகவே வந்து வச்சுக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த பைண்டிங்கும் கிடைக்கும். அதனுடைய சுவை வந்து இன்னும் கூடி இருக்கும். இப்போ இந்த மஷ்ரூமுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இந்த மஷ்ரூமுக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். இதுக்கும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண மஷ்ரூம் வந்து போடக்குள்ள நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு இதுக்கு நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்குள்ள இதில் இந்த தண்ணி எதனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அதில் வர தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக போட்டோம் இல்லைங்களா, அந்த மஷ்ரூம் வந்து வெந்துடும் அதுலேயே. இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கலாம். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கியிருந்தோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்போ வந்து வதக்குந்தோம். நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பவுட்ரு மசாலா வந்து போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சிம்மில் வச்சு வந்து போடுங்க. காரத்துக்கு ஏற்ப மாதிரி வந்து சேர்த்துங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சில்லி சோஸ் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும். இதுவும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு டார்க் சோயா சாஸ், உங்கள்கிட்ட எந்த சோயா சாஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து சேர்த்துங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும் மிளகுத்தூள், அதுவும் வந்து சேர்த்து நல்லாவே வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து ஒயிட் வினிகர் வந்து போட்டுக்கிட்டேன். போடக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக வந்து இதில் வந்து கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது வந்து ரெடி இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உப்பு வந்து கடைசியில் தாங்க வந்து சேர்க்கணும். பார்த்து வந்து கொஞ்சமாக சேருங்க. சோயா சாஸ்லேயும் வந்து உப்பு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக வந்து உங்களுக்கு ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி கூட வந்து அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்குங்க. எனது சேனலில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் மசாலா, மஷ்ரூம் குழம்பு எல்லாமே வந்து சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சுருக்குறேங்க. தேவைப்பட்டுச்சின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலியோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இதை சமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவ்வளோ வந்து ஈஸியாக இருக்குங்க, குயிக்காக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். என்ஜாய் யூர் ஃபுட்.